வாழ்க்கையில என்னத்த கண்டோம் பெத்தவங்க வச்ச பேரும் பிணமென்று மாறுது. பாடுபட்டு சேர்த்த சொத்து எல்லாம் வாரிசிடம் போகுது. கூடி வாழ்ந்த பொண்டாட்டியோ கூடவா சாகுது. 3 நாள் முக்கி அழுகும். 4 நான் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சு போட்டு 5 நான் கறிஞ்சோறு போட்டு 6 நான் தட்டத்துக்கிட்டு 100 நாள் வேலைக்கு மயிரண்டு போயிடும். இதுல என்னத்த ஆடி அடங்கு வாழ்க்கையடா 6 நிலைமை சொந்தமடான்னு இருக்க வரைக்கும் தான் எல்லாம் முடிஞ்சுனா அப்புறம் என்ன எதுவும் கிடையாது. 6 அடி நிலம் சொந்தம். அப்ப அதுவும் கூட கிடையாது. அதுவும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலத்துல எரிவாயு இயந்திரத்துல உள்ள தள்ளி சாம்பல் எடுக்கிற பிடி சாம்பலா வருது. அது கூட அவிஞ்சாம்பல் வர அடிச்சவன் சாம்பலான்னு தெரியல. அங்க போறிய நடமாடும் சுடுகாடே வந்துச்சு தெரியுங்களா? வாகனத்துல கொண்டு வர்றியா 2 கேசர் ஆன் பண்ற வீட்டு வாசல்ல புணத்தை எரிச்சு கொடுத்துட்டு சாம்பலை கொடுத்து வண்டி எடுத்துட்டு போயிடுறியா. நடமாடும் சுடுகாடே வந்துருச்சு. அப்படி வந்துகிட்டு இருக்கும். அப்புறம் ஏன்டா அந்த ஆட்டம் கட்டி ஆடணும்? ஒரு பொணத்துக்கு 5000 முடிஞ்சு நான் பெருசு நீ பெருசு ஏன் சொத்து ஓன் சொத்துட்டு அப்படி இல்லங்க. இருக்கிற வாழ்வே சந்தோஷமா வாழ்வோமே. இதுல என்னத்த கண்டோம்? ஒண்ணும் வேண்டாம். வாழ்க்கை என்பது அழகாக வாழத்தான். சில பேர் வாழணும் அப்படி வாழணும். சரி வாழ தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களா உண்டு.